இன்ஜினியரிங் சர்வீஸ் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சிலேருந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட், அதுக்கான கால்ஃபர் ஆல்ரெடி ஆனுவல் பிளானரில் சொல்லியிருந்தாங்க. மே 21 வரப்போகுது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்னென்ன போஸ்டிங் இருக்குது, எது எதுக்கெல்லாம் நம்ம எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியில் இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா பேச்சஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி டவுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். நிறைய பேர் கிளாஸஸ் கேட்டுட்டு இருந்தீங்க, டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருந்தீங்க. உங்கள் கேள்விக்கான அனைத்து பதிலும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸில் இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா வருஷம் டிஎன்பிஎஸ்சில இருந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. 2023 இருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸை கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்னு சொல்லி இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2023 வரைக்கும் இன்டர்வியூ போஸ்டா பார்த்தீங்கன்னா ஏஇ போஸ்ட் இருந்தது, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 2023 வரைக்கும் அது இன்டர்வியூ போஸ்டா இருந்தது. இந்த முறை என்ன பண்ணிருக்காங்கன்னா 2024 இருந்து என்ன பண்ணிட்டாங்க, அதை நான் இன்டர்வியூ போஸ்டா பாத்தீங்கன்னா மாத்திருக்காங்க. சரிங்களா? ஒன்லி ஃபார் ரிட்டன் மட்டும் தான் நம்மளுக்கு எக்ஸாம் இருக்கும். சரிங்களா? இதுல என்னென்ன போஸ்டிங்லாம் பண்ணிருக்காங்க அதை பத்தி எல்லாத்தையும் நம்ம டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. இதுல பர்டிகுலரா சிவில் இன்ஜினியரிங்க்கு தான் பாத்தீங்கன்னா நிறைய வேகன்சி வந்திருக்கு. அதை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஏன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சிவில் முடிச்சவங்க தான் பாத்தீங்கன்னா இருப்பீங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன வேகன்சி எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பத்தி இதுல நம்ம ஓவராலா ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல போஸ்ட் கோட் அப்படின்றது நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? போஸ்ட் கோட் பாத்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா போஸ்ட் கோட் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி ரெண்டாவது காலம்ல சப்ஜெக்ட் கோட் பாத்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? அப்புறம் நேம் ஆஃப் த போஸ்ட், அப்புறம் பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், எவ்வளவு வேகன்சி அப்படின்றது இதுல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சிவிலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நீங்க என்னென்ன சப்ஜெக்ட் கோட் படிக்கணும் அப்படின்னு பார்த்தா சப்ஜெக்ட் கோட் 398. சரிங்களா? சப்ஜெக்ட் கோட் 398. அதே மாதிரி 560, 510, 393, 562. சரிங்களா? இதுல மேஜரா எந்த சப்ஜெக்ட் கோடுக்கு வேகன்சி அதிகம் அப்படின்னு பார்த்தா சப்ஜெக்ட் கோட் 398க்கு தான் பாத்தீங்கன்னா மேஜரா வேகன்சி பாத்தீங்கன்னா அதிகம். எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் கோடுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இது போன வருஷமே பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் கோட் 398 அப்படின்றத நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? இது போக 560, 510, 393, 562. சரிங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ஆட் பண்ண சப்ஜெக்ட் கோடு. சரிங்களா? இத பத்தி நம்ம உள்ள டீடைலா பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட் கோட்லாம் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? போஸ்ட் கோட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த PDF நான் டெலகிராம்ல ஷேர் பண்றேன். நீங்க அப்ளை பண்ணும்போது முதல்ல எந்த விஷயத்தை நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இந்த போஸ்ட் கோட் தான். நீங்க சிவில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா சிவிலுக்கு என்னென்ன போஸ்ட் கோட்லாம் இருக்கு அப்படின்றத நீங்க நோட் பண்ணணும். அதை பார்த்துட்டு தான் நீங்க என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். என்னென்ன போஸ்ட் கோடுக்குலாம் நீங்க எலிஜிபிள் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதுல எந்த ஒரு போஸ்ட் கோடையும் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுல இருக்க போஸ்ட் கோட்ல ஒரு பர்టిక్యులர் கோடை மிஸ் பண்ணிடுவாங்க, அதை அப்ளை பண்ணாம விட்டுருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஹைவேஸ்க்கு பாத்தீங்கன்னா 92 வேகன்சி இருக்கு. இதுக்கான சப்ஜெக்ட் கோடு 1661. அதை மட்டும் என்ன பண்ணிடுவாங்க, அப்ளை பண்ணும்போது மிஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணக்கூடாது. அதனால சப்ஜெக்ட் கோடை நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் தனியா உங்க ஒரு பேப்பர்ல நீங்க எழுதி வச்சுக்கணும். அப்ளை பண்ணும்போது என்னென்ன சப்ஜெக்ட் கோட்லாம் சிவிலுக்கு வருது அப்படின்றத நீங்க எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோடு கூடவே போஸ்ட் கோடையும் எழுதிக்கணும். சரிங்களா? ஏன்னா சப்ஜெக்ட் கோடும் இம்பார்ட்டன்ட், போஸ்ட் கோடும் இம்பார்ட்டன்ட். போஸ்ட் கோடு தெரிஞ்சாதான் நீங்க அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? சப்ஜெக்ட் கோடு தெரிஞ்சாதான் இந்த சிலபஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதனால போஸ்ட் கோடு வெரி இம்பார்ட்டன்ட், சப்ஜெக்ட் கோடு வெரி இம்பார்ட்டன்ட். இந்த விஷயத்தை நீங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்கு, அதோட டீடைல் வேகன்சி என்ன அப்படின்றது இதுல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏஇல பாத்தீங்கன்னா TWSDB இதுல ஒரு வேகன்சி சிவில்ல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி TNHBல 9 வேகன்சி சொல்லியிருக்காங்க. வாட்டர் ரிசோர்ஸ் டுவார்ட் போர்டு இதுல 38 வேகன்சி பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. TNMB அதாவது மெரைன் போர்டு அப்படின்ற போல சொல்லுவாங்க, இதுல 2 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா
SIP CTL இதை பத்தி நம்ம உள்ள டீடைலா வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கலாம். இதுல 17 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. CMDA ல 3 வேகன்சி, ஹைவேஸ்ல தான் ரொம்ப மேஜர் வேகன்சி சொல்லியிருக்காங்க 92 வேகன்சி. அதே மாதிரி RDPR இதுல வந்து 41 வேகன்சி. சரிங்களா, இது மட்டுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 200 அதாவது 200 பிளஸ் கிட்ட வருது. 398 சப்ஜெக்ட் கோட் இதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 பிளஸ் கிட்ட வருது. இதை தாண்டி எக்ஸ்ட்ராவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதுசா ஆட் பண்ணியிருக்க சிலபஸை படிக்கணும். சரிங்களா, JP அப்படின்னுவாங்க ஜூனியர் பிளானர், இதுவும் CMDA கீழே தான் வருது. ஏல தனியா CMDA வருது, அதே மாதிரி ஜூனியர் பிளானர் அதுக்கு தனியா CMDA வருது. சரிங்களா, இது எல்லாமே வந்து சப்ஜெக்ட் கோட பொறுத்து மாறும். இது 398, இது 560. சரிங்களா, இதுல ஒரு 30 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுவும் சிவில் டிபார்ட்மெண்ட் தான் எலிஜிபிள். அதே மாதிரி HRCE சரிங்களா, இந்து ரிலிஜியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோட் 510 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 39 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சப்ஜெக்ட் கோட் 393 ஏல வந்து TNPCB இதுல வந்து ஒரு 38 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுல பர்டிகுலரா அடுத்தது ஃபைனலா பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் மொத்தம் எத்தனை வேகன்சி அப்படின்னா 116 வேகன்சி. சரிங்களா, இந்த 116 வேகன்சி வந்து ஒன்லி ஃபார் சிவில் அப்படின்லாம் இல்லை. சரிங்களா, மொத்தம் 3 டிபார்ட்மெண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங். நீங்க BE அக்ரிகல்ச்சர் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. சரிங்களா, நீங்க வந்து BE அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த 116 வேகன்சியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான். சரிங்களா, நீங்க வந்து BE அக்ரிகல்ச்சர் முடிச்சீங்கன்னா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா, இதுல வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வந்து முடிச்சவங்க பெரும்பாலும் அப்ளை பண்ணல, அந்த வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா ஃபில் ஆகல அப்படின்னா ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிவில் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் இவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா, சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் BE அக்ரிகல்ச்சர் முடிச்சவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. ஒருவேளை அந்த வேகன்சி ஃபில் ஆகாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிவில் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா, அதனால இது வந்து பாத்தீங்கன்னா 116 வேகன்சி வரும். இதுக்கான சப்ஜெக்ட் கோட் வந்து பாத்தீங்கன்னா 562, போஸ்ட் கோட் வந்து பாத்தீங்கன்னா 1667. நீங்க சிவில் முடிச்சிருக்கலாம், இல்லனா மெக்கானிக்கல் முடிச்சிருக்கலாம், இல்ல அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கலாம். 3 பேருமே இந்த போஸ்ட் கோட் 1667 அப்படின்றத அப்ளை பண்ணுங்க. சரிங்களா, இது வந்து உங்களுக்கு தனியா வந்து எக்ஸாம் நடக்கும். சரிங்களா, அப்புறம் இன்னொரு டவுட்ஸும் உங்களுக்கு இருக்கும். இப்போ சப்ஜெக்ட் கோட் இத்தனை சொல்லியிருக்கீங்க, 398 ஒன்று சொல்லியிருக்கீங்க, 560, 510, 393, 562 இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க சார். இதெல்லாம் தனித்தனியா எக்ஸாம் நடக்குமானா கண்டிப்பா தனித்தனியா தான் நடக்கும். சரிங்களா, இந்த விஷயம் நீங்க மெயினா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு PDF வந்து நான் டெலகிராம் குரூப்ல ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ நம்ம நோட்டிபிகேஷன் பார்க்கலாம். நோட்டிபிகேஷன்ல பாருங்க நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நிறைய டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். மற்றபடி இந்த PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இது ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்றது பார்த்தா இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. சரிங்களா, May 21 தான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் அப்ளை டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓப்பன் ஆகலை. என்னைக்கு இது அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா டேட் ஆஃப் காமன்ஸ்மெண்ட் ரிசீவிங் அப்ளிகேஷன், இந்த வார்த்தையை நோட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 27 மே மந்த். சரிங்களா, அதாவது May 27 தான் அப்ளிகேஷனே ஓப்பன் ஆகுது. நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு வந்திருக்கு, அதை தான் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதனால இன்னைக்கே வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி சார் என்னால் அப்ளை பண்ண முடியல அப்படின்லாம் யாரும் சொல்லாதீங்க. 27 தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா, நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் இன்னைக்கு வந்திருக்கு. மற்றபடி வெப் போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 27 தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். 27 அப்ளை பண்ணணும். இதுக்கான லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் இது என்னைக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா June 25 வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரிங்களா, June 25 வந்து பாத்தீங்கன்னா மதியானமே க்ளோஸ் ஆயிடும். அதாவது நைட்டே வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடும். 11:59 PM அப்பவே வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடும். சரிங்களா, அப்போ வந்து அப்ளை டேட் வந்து பாத்தீங்கன்னா May 27. அதே மாதிரி லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா June 25. சரிங்களா, எல்லாருமே லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, முன்னாடியே அப்ளை பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் எப்பயுமே நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது வந்த முத நாளே நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. சரிங்களா, அதே மாதிரி ரொம்ப கடைசி நாள்லயும் பண்ணக்கூடாது. இன் பிட்வீன்ல கொஞ்சம் டைம் எடுத்து அந்த டைம்ல அப்ளை பண்ணுங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொறுமையா எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன பண்ண முடியும், பதட்டம் இல்லாம அப்ளை பண்ண முடியும். சரிங்களா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முதலே அவசரப்பட்டு அப்ளை பண்ணிட்டு டாக்குமெண்ட் தப்பா பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன் அப்படின்ற போலலாம் சொல்றாங்க. ஸோ நீங்க நல்ல தெளிவா நிறுத்தி நிதானமா கொஞ்சம் எல்லாத்தையும் நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் தெளிவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்க
இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டேட் அண்ட் டைம், என்னைக்கு எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் அப்படின்ற மாதிரி டென்டென்டிவ் டேட் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ், இதுக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா 2024க்கு முன்னாடி 23 வரைக்கும் பேப்பர் 1 வந்து டெக்னிக்கல்னு இருந்துச்சு, பேப்பர் 2 நான் டெக்னிக்கல் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா 2024ல என்ன பண்ணிட்டாங்க, இத பேப்பர் 1 வந்து ஜிஎஸ் பேப்பர் வச்சுட்டாங்க, பேப்பர் 2 டெக்னிக்கலா மாத்திட்டாங்க. சரிங்களா, மற்றபடி எக்ஸாம் பேட்டர்ன்லாம் எதுவும் மாறல, இது பேப்பர் மட்டும் மாத்திருக்காங்க. சரிங்களா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜெனரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி, இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சப்ஜெக்ட் கோட் என்ன வரும்னா 503. நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தாலும் சரி, ஜெனரல் ஸ்டடீஸ், தமிழ் எலிஜிபிலிட்டி, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோடு 503 அப்படின்றது தான் நீங்க என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா, அதே மாதிரி பாருங்க பேப்பர் 2, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் பேப்பர். நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கீங்களோ, சிவில்னா சிவில், மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல், ட்ரிபிள்னா ட்ரிபிள், வேற ஏதாச்சும் அதர் டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு வந்து பேப்பர் 2 இதுக்கான சப்ஜெக்ட் கோடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வரிசையா கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த சப்ஜெக்ட் கோடை ப்ரிப்பேர் பண்ணுங்க. சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சப்ஜெக்ட் கோடை வச்சு தான் ரெஃபர் பண்ணணும். சரிங்களா, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா சிலபஸை வந்து நீங்க செக் பண்ணணும். சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்காங்க, ஆனா அதுக்கு வந்து நீங்க மெயினா சப்ஜெக்ட் கோடு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, இதுல வந்து நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்டோ, இதுல நிறைய இருக்கு, அக்ரிகல்ச்சர் இருக்கு, அதே மாதிரி அக்ரிகல்ச்சர், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் அண்ட் சிவில் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, சிவில் இன்ஜினியரிங் இருக்கு, இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்டோ அந்த சப்ஜெக்ட் கோட இதுல தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா, அந்த சப்ஜெக்ட் கோடுக்கான சிலபஸ் தான் நீங்க வந்து படிக்கணும். சரிங்களா, இதுல நான் ஆல்ரெடி சிவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ்ல நான் சொல்லியிருக்கேன் 398, அதே மாதிரி 510, இதெல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு அப்படின்றத பாத்துக்கங்க. அக்ரிகல்ச்சர், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் அண்ட் சிவில், கெமிஸ்ட்ரி, அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங், ட்ரெடிஷனல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்கூப்லர், அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி போட்டிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இவங்களுக்கும், அதாவது ட்ரிபிள்க்கும் கொடுத்திருக்காங்க, இசிக்கும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, நீங்க ஐடி முடிச்சிருந்தாலும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இதுல சொல்லியிருக்காங்க. அதுக்கான சப்ஜெக்ட் கோட்லாம் இதுல இருக்கு. நோட்டிபிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கும், அதாவது இதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா, இதுக்கான எக்ஸாம் டேட் வந்து என்னைக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா டென்டென்டிவ் டேட் தான் சொல்லியிருக்காங்க. இந்த டேட்ல கன்ஃபார்ம் அப்படின்றது சொல்லல. டென்டென்டிவ் டேட் என்னைக்கு சொல்லியிருக்காங்கன்னா ஆகஸ்ட் 4ஆம் தேதியில இருந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த டேட்ல ஒரு டேட்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கும். சரிங்களா, அதாவது இதுல சப்ஜெக்ட் கோட் நிறைய இருக்கு. ஒரு சப்ஜெக்ட் கோட பேஸ் பண்ணி 4ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது எந்த டேட் அப்படின்றது உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, எப்படி பார்த்தாலும் எக்ஸாம் ஆல் டிக்கெட் வரதுக்கு ஒரு 10 டேஸ் பிஃபோரே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க, மேக்ஸிமம் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி கூட பண்ணாலும் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் 1 மந்த் பிஃபோர் கூட டேட் என்னைக்கு அப்படின்றது சொன்னாலும் சொல்லிடுவாங்க. சரிங்களா, அதனால நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துருச்சு. எக்ஸாம் டேட் வந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதிக்குள்ள இந்த டேட்ல ஏதாச்சும் ஒரு டேட்ல இருக்கும். அந்த எந்த டேட் அப்படின்றது நம்மளுக்கு பின்னாடி தான் தெரியும். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, இதை தாண்டி இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே இந்த பிடிஎஃப்ல இருக்கு, நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க. நெக்ஸ்ட் ஹவ் டு அப்ளை, இது எல்லாமே நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல OTR அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்ளிகேஷனுக்கான கரெக்ஷன் பீரியடும் வந்து பாத்தீங்கன்னா தனியா கொடுத்துருக்காங்க. 29/6 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து ஆரம்பிக்குது, அதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் வந்து ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன் தான், இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி பாருங்க, இதுல நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. இதுல வந்து நம்ம பர்டிகுலரான டிபார்ட்மெண்ட் மட்டும் பார்ப்போம். சரிங்களா, என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் நீங்க வந்து எலிஜிபிள் அப்படின்றத பத்தி பர்டிகுலரான டிபார்ட்மெண்ட்டை மட்டும் நம்ம பார்ப்போம். என்னென்ன வேகன்சிலாம் இருக்கு அப்படின்ற டீட்டெயிலை பார்ப்போம். போஸ்ட் அண்ட் வேகன்சி அப்படின்றது சொல்லியிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. இதுல நான் இப்போதைக்கு சிவில் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இதை பத்தி மட்டும் சொல்லிடுறேன். மற்றபடி டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த பிடிஎஃப் பாருங்க. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில், இது வந்து பாத்தீங்கன்னா சிவில் முடிச்சவங்க எலிஜிபிள். சரிங்களா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கோட் 3270. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு. அதே மாதிரி அடுத்தது ஜூனியர் பிளானர், இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிவில் வந்து குவாலிஃபிகேஷன் ஜூனியர் பிளானர் அப்படின்றது. சரிங்களா, இதுக்கான போஸ்ட் கோட் வந்து பாத்தீங்கன்னா 3602. இது வந்து பாத்தீங்கன்னா சிஎம்டிஏ இதுக்கு கீழே தான் வருது. இதிலே வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் அப்படின்றது தனியா ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ வந்து ஜூனியர் பிளானர் வந்து 30 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இது வந்து 3 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது எல்லாமே பே ஸ்கேல் வந்து லெவல் 20க்கு கீழே வருது. சரிங்களா, அதே மாதிரி அடுத்து பாருங்க, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இதுல வந்து ஹிந்து ரிலிஜியஸ்
செஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோட்மெண்ட் சரிங்களா. இது வந்து 3603. இதுல எத்தனை வேகன்சி சொல்லியிருக்காங்கன்னா 39 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ல அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். இது நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் நீங்க அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கீங்கன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ரெண்டாவது வந்து சிவில் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சரிங்களா. அது ஃபில் ஆகல அப்படின்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபில் ஆகல அப்படின்னா சிவில் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா 1667 டோட்டலா 116 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் 35 31. இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு இதுக்கு கீழே வருது. இதுல மொத்தம் 9 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து தமிழ்நாடு அண்ட் ஹவுசிங் போர்டு சரிங்களா. நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்க 1661 ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல மொத்தம் 92 வேகன்சி சொல்லியிருக்காங்க. நல்ல வேகன்சி. நெக்ஸ்ட் அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில்ல 1656. இது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் WRD 38 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரியல் அண்ட் சேஃப்டி ஹெல்த். இது வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு சரிங்களா. மெக்கானிக்கல்ல மொத்தம் இதுக்கான போஸ்ட் கோடு 1664. இதுல வந்து ஒரு வேகன்சி இண்டஸ்ட்ரியல் அண்ட் சேஃப்டி ஹெல்த்ல வந்து ஒரு வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்து பாருங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இதுல வந்து 3663 தமிழ்நாடு மேரிடைம் போர்டு சரிங்களா. TNMD அப்படின்றது தமிழ்நாடு மேரிடைம் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3663 இதுல 2 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 3269 அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இது வந்து தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சரிங்களா. இதுக்கு வந்து நீங்க என்விரான்மெண்ட் கண்டிப்பா முடிச்சிருக்கணும். ஆக்சுவலா வந்து 38 வேகன்சி சொல்லியிருக்காங்கன்னா நீங்க BE சிவில் முடிச்சுட்டு ME வந்து என்விரான்மெண்ட் முடிச்சிருக்கணும் சரிங்களா. நீங்க ME வந்து என்விரான்மெண்ட் முடிச்சிருக்கீங்கன்னா இந்த 38 போஸ்ட்டுக்கு வந்து நீங்க வந்து எலிஜிபிள் சரிங்களா. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ல 1660 ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் இதுல வந்து 41 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லெவல் 20ல தான் சொல்லியிருக்காங்க பே ஸ்கேல். நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்க இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதான் மற்றதெல்லாம் ட்ரிபிள் அவங்களுக்குலாம் வந்து இதில் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த PDF பாருங்க. அதே மாதிரி சீரியல் நம்பர் 30 அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் 3368. இது வந்து ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்பரேஷன் தமிழ்நாடு லிமிடெட் அப்படின்னுவாங்க சரிங்களா. இதுல வந்து 17 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு எலிஜிபிள். அடுத்து வந்து அதே மாதிரி மெக்கானிக்கல்ல 3611 போஸ்ட் கோடு. இதுல வந்து தமிழ்நாடு மெக்னிசைட் லிமிடெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு 3 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ மொத்தமா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஓவராலா சேர்த்து சரிங்களா. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஓவரால் சேர்த்து 615 வேகன்சி சரிங்களா. இதுல வந்து சிவில் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்னென்ன வேகன்சி அப்படின்றது நான் இதில் சீரியல் நம்பர் சொல்லிடுறேன். சீரியல் நம்பர் 1, சீரியல் நம்பர் 2, அதே மாதிரி சீரியல் நம்பர் 1 2, அதே மாதிரி 5, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 8 10, அப்புறம் வந்து 13 14, அதுக்கப்புறம் 15 வந்து மெக்கானிக்கலுக்கு, 17 18 21. நான் சொல்றதெல்லாம் சீரியல் நம்பரு. நெக்ஸ்ட் அதே மாதிரி 30, அப்புறம் வந்து நான் மெக்கானிக்கலுக்கு 41 சரிங்களா. இவ்வளோ வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு சரிங்களா. மொத்தமாக ஓவராலாக வந்து 615. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவில் மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இதில் டிபார்ட்மெண்ட் பேப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200+ வேகன்சி வந்து இருக்கு சரிங்களா. இது போக நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு சில போஸ்டிங் சொல்லியிருக்கேன்ல, இது வந்து சேர்த்தா மொத்தம் 400+ வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா வருது. நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம நேம் ஆஃப் த போஸ்ட் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த PDF வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணணும். அதாவது அதர்ஸ் கேண்டிடேட் நாட் பிலாங் டு SC SCA ST MBC BC அண்ட் BCM சரிங்களா. இவங்களை தவிர்த்து மற்ற கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அப்பனா இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்கள மட்டும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும் நாங்கள் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்கோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க. ஒரு போஸ்டிங்க்கு ஒரு மாதிரி இருக்குது. அதாவது 32 அப்படின்றது சில போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சில போஸ்டிங்க்கு 35 37 அப்படின்றது. நீங்க வந்து ஜெனரல் கேட்டகரியா இருந்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்
சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி மற்ற கேட்டகரி பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டிஏ, எஸ்டி இந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட் அதே பாருங்க, பாருங்க அடுத்த காலம்ல சொல்லியிருக்காங்க பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங்ல சொல்லியிருக்காங்க பாருங்க, நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றாங்க. சரிங்களா? நீங்க வந்து இந்த போஸ்டிங்க்கு எந்த போஸ்டிங்கா இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. ஜெனரல்ல இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல வந்து இன்னும் ஒரு சில பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுல பாருங்க பேஜ் நம்பர் 8ல ஒரு சில பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தனியா வந்து ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. இதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சப்ஜெக்ட் கோட் வந்து 3269, அதே மாதிரி என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் 3607, அப்புறம் வந்து லைப்ரரியன் கிரேட் 2 3607. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா இந்த பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு வந்து தனியா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க செக் பண்ணிக்கங்க. அது எல்லா போஸ்டிங்க்கும் கிடையாது, ஒரு பர்டிகுலர் போஸ்டிங்க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சோ இதை வந்து நீங்க பிடிஎஃப்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்க, நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இது வந்து 3270. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஇ சிவில் கம்பல்சரி முடிச்சிருக்கணும். சரிங்களா? கண்டிப்பா பிஇ சிவில் வந்து நீங்க முடிச்சிருக்கணும். நீங்க ஒன்லி டிப்ளமோ மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்க்கு எதுக்கும் எலிஜிபிள் இல்ல. டிப்ளமோ மட்டும் முடிச்சிருக்கீங்கன்னா அடுத்து ஜேடிஓக்கான வேகன்சி வரும், நீங்க அது வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? நீங்க டிப்ளமோ பிளஸ் பிஇ முடிச்சிருக்கீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிஇ முடிச்சிருக்கீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்க, சப்ஜெக்ட் கோடு 3531 இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஇ சிவில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் 1661 நான் ஆல்ரெடி சொன்னதான் சொல்லியிருக்காங்க. இதுக்கும் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங். அதே மாதிரி 1656 இதுக்கும் வந்து பிஇ டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங். 3663 இதுக்கும் பிஇ பிடெக் சிவில் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் 3368 இதுக்கு பிஇ பிடெக் சிவில் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் 1660 இது பாருங்க, இது வந்து பிஇ டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 3603 இதுக்கு வந்து 3603 அப்படின்றது பேச்சுலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும், அதாவது 3603க்கு வந்து பாத்தீங்கன்னா பிஇ சிவில் முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் ட்ரெடிஷனல் ஆர்கிடெக்சர் நீங்க ஆர்கிடெக்சர் முடிச்சிருக்கீங்கனாலும் இது வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் தான். சரிங்களா? ஸோ இது வந்து நீங்க இந்த பேராவை ரீட் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க 32 இதுக்கு வந்து பிஇ சிவில் எலிஜிபிள். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கலுக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க 1666 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிளிக்கு சொல்லியிருக்காங்க. டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் அப்படின்றது போஸ்ட். நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அது வந்து 3532 போஸ்ட் கோடு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஇ எலக்ட்ரிக்கல் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எலக்ட்ரிக்கல்லையும் ஒரு சில பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் போஸ்ட் கோடு இருக்கு. அதாவது 1661 3532 அதே மாதிரி 3601 இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல்ல வரும். சரிங்களா? அதே மாதிரி 3678 இதுவும் வந்து எலக்ட்ரிக்கல்ல வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா 3611 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 1664 இதுவும் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சருக்கான குவாலிஃபிகேஷன் தான் நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கு. 1667ன்றது போஸ்ட் கோடு. இதுல தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, பிஇ அக்ரிகல்ச்சர் அப்படி இல்லைன்னா நீங்க பிஇ அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா பிடெக்ல அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கலாம். சரிங்களா? அப்புறம் வந்து பிஎஸ்சி நீங்க பிஎஸ்சி அக்ரி பண்ணியிருந்தீங்கன்னா கூட இது எலிஜிபிள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி ரெண்டாவதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஇ மெக்கானிக்கல் அல்லது பிஇ சிவில் அப்படி இல்லைன்னா பிடெக்ல ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்க எலிஜிபிள் தான். பிஇல ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், அதே மாதிரி பிஇல இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், அதே மாதிரி பிஇ சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், பிஇ மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1667 இந்த போஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. மூணாவது பாயிண்ட்டை தான் நீங்க நோட் பண்ணணும். மூணாவது பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா the candidate possess the qualification in the item shell number 2 அதாவது இந்த ரெண்டாவதா இருக்கக்கூடியது. சரிங்களா? இந்த பிஇ மெக்கானிக்கல் இதெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, இதை பத்தி சொல்லியிருக்காங்க. shell number 2 is considered only for no candidate within the qualification item number 1 அதாவது இந்த ஐட்டம் நம்பர் 1ல பிஇ அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, இந்த வேகன்சி இந்த
இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகலை, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபில் ஆகலை அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷனாக தான் நாங்கள் வந்து மெக்கானிக்கல், சிவில், ப்ரொடக்ஷன் இவங்களை வந்து எடுத்துப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்காக நீங்கள் படிக்காமல் இருக்க வேண்டாம், இந்த சிலபஸ்க்கும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்க, மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமு, மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதெல்லாம் முடிச்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஜூனியர் பிளானர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், இது தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, நீங்கள் அது முடிச்சிருந்தாலும் ஓகே. சரிங்களா? அப்படி இல்லைனா மஸ்ட் ப்ரோசஸ் பேச்சுலர் டிகிரி இன் ஆர்கிடெக்சர், இது முடிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த ஜூனியர் பிளானர் 3602க்கு எலிஜிபிள் தான். அதை வந்து இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ இதை பார்த்து நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் சிவில் அண்ட் மெக்கானிக்கலுக்குலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ நீங்களும் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி 3269 இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் நான் சொல்லியிருந்தேன்ல 3269, இதுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி இன் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் கம்பல்சரி முடிச்சிருக்கணும். சரிங்களா? நீங்கள் பிஇ சிவில் முடிச்சிட்டோ இல்லை பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிட்டோ ரெண்டாவதாக வந்து எம்இல வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா 3269 கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள் தான். சரிங்களா? அப்படி இல்லைனா எம்இல கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா கூட நீங்கள் எலிஜிபிள் தான். சரிங்களா? கெமிக்கல் இன்ஜினியரிங்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3269 இந்த போஸ்ட் கோடுக்கு வருவாங்க. சரிங்களா? அதே மாதிரி எம்டெக்ல என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இது முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள் தான். எம்டெக்ல பெட்ரோலியம் அது முடிச்சிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் தான். அப்புறம் அப்படி இல்லைனா லாஸ்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எம்இ என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் அவார்டட் பை அண்ணா யூனிவர்சிட்டி வித் a basic qualification of bachelor degree in civil engineering அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எம்இ கம்பல்சரி முடிச்சிருக்கணும். சரிங்களா? அதுல வந்து என்விரான்மெண்ட், கெமிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்க முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. ஸோ இன்னும் நிறைய பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன தேவை அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஃபைனல் இயர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ப்ரொவிஷனல் வாங்கிட்டீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இதில் ஒரு டேட் சொல்லியிருப்பாங்க, அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ப்ரொவிஷனல் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ப்ரொவிஷனல் கன்சல்டேஷன் ரெண்டுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி the person with benchmark disability. சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து ஒரு பர்டிகுலர் போஸ்டிங்க்கு மட்டும் நாட் எலிஜிபிள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எல்லா போஸ்டிங்க்கும் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லலை. டிசபிலிட்டி கேண்டிடேட்டுக்கு ஒரு பர்டிகுலர் போஸ்டிங்க்கு வந்து நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது பாருங்க, சீரியல் நம்பர் 4.5.3 பேஜ் நம்பர் நோட்டிஃபிகேஷனில் 18ல் வரும். சரிங்களா? இதில் வந்து ஒரு பர்டிகுலர் போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க, அது போஸ்ட் கோடெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை தாண்டி மற்ற போஸ்டிங்லாம் நீங்கள் எலிஜிபிள் தான். போஸ்ட் ஆஃப் ஐடென்டிஃபை சூட்டபிள் ஃபார் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி. சரிங்களா? 4.6 இது பேஜ் நம்பர் 18ல் இருக்கு. என்னென்ன போஸ்டிங்லாம் டிசபிலிட்டி கேண்டிடேட் எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. டிசபிலிட்டியில் நிறைய கேட்டகரி இருக்கு, அதில் நீங்கள் என்ன கேட்டகரி அப்படின்றதையும் இதில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ போன வருஷம் 2024 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 2023 வரைக்கும் டிபார்ட்மெண்ட் பேப்பர் டெக்னிக்கலும் சரி ஜிஎஸும் சரி ரெண்டுமே வந்து ஓஎம்ஆர் பேசிஸில் தான் இருந்துச்சு. சரிங்களா? 2024 என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1 இருக்குல்ல, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் வச்சுட்டாங்க. அதே மாதிரி ரெண்டாவதாக வந்து டெக்னிக்கல் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா சிபிடியில் மாற்றிட்டாங்க. ஸோ அதே தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த வருஷமும் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் பாருங்க, பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இஸ் நாட் ஸ்கோரிங் பேப்பர். அதாவது வந்து உங்களுக்கு 100 கொஸ்டின் இருக்கும், ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மொத்தமாக 180 மார்க் இருக்கும். ஆனால் இந்த 100 கொஸ்டினில் நீங்கள் மினிமம் வந்து 40 கொஸ்டின் போடணும். அப்போனா 40 × 1.5 அப்படின்னு போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 60 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். சரிங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து நாட் ஏ ஸ்கோரிங், ஒன்லி ஃபார் எலிஜிபிள். இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு டெக்னிக்கல் பேப்பரும் ஜிஎஸ் பேப்பரும் வேல்யூவேஷன் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து அப்ஜெக்டிவா ஓஎம்ஆர், இது அப்ஜெக்டிவ் கொஸ்டினா டிஸ்கிரிப்டிவான்னு கேட்டால் அப்ஜெக்டிவ் தான், ஓஎம்ஆரா சிபிடியான்னு கேட்டால் ஓஎம்ஆர் தான். சரிங்களா? இது போக நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க 75. சரிங்களா? 75 கொஸ்டின் வந்து இருக்கும். ஜிஎஸ்ல வந்து
பார்த்தீங்கன்னா இந்த நிறைய இருக்குது, ஐஎன்எம்இ, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. யூனிட் 8, யூனிட் 9 இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும். அதே மாதிரி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, சரிங்களா, இது வந்து ஒரு 25 கொஸ்டின். அப்போ வந்து 75 + 25 மொத்தமாக 100 கொஸ்டின், சரிங்களா. அப்போ இந்த 100 கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து 1.5 போட்டால் 150 மார்க். அப்போ இந்த 150 மட்டும்தான் உங்களுக்கு ஸ்கோரிங், சரிங்களா. அதாவது பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி எழுதுவீங்க, ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் எழுதுவீங்க. அப்பனா நீங்க வந்து 3 hours டைம் உங்களுக்கு டைம் இருக்கு. அந்த 3 hoursல முதல் 100 தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும், அடுத்த 100 வந்து ஜிஎஸ் மேக்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து நீங்க எழுதுவீங்க. அதுல முதல் 100 தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து நீங்க 40 கொஸ்டின் போட்டா போதும். அது போட்டீங்கன்னா தான் உங்க ஜிஎஸ் பேப்பரையும் வேல்யூஷன் பண்ணுவாங்க. அடுத்தது பேப்பர் 2 டெக்னிக்கல் இருக்கு, அந்த பேப்பரையும் வேல்யூஷன் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர். நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்டோ, சரிங்களா, டெக்னிக்கல்ல நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்டோ அது வந்து 200 கொஸ்டின்ஸ் இருக்கும், சரிங்களா. ஒரு கொஸ்டினுக்கு 1.5 அப்படின்னா 300 மார்க்ஸ். அப்பனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் 1ல ஜிஎஸ் பிளஸ் மேக்ஸ் இது வந்து ஒரு 150 கொஸ்டின், டெக்னிக்கல் வந்து 150 மார்க்ஸ், டெக்னிக்கல் வந்து பாத்தீங்கன்னா 300 மார்க், மொத்தமா 450 மார்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கோரிங். இந்த 450ல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப், சரிங்களா. அதே மாதிரி தமிழ் வந்து தனியா கொடுத்துருக்காங்க. தமிழ்ல வந்து 150 மார்க் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 150 மார்க், ஆனா இது 100 கொஸ்டின், 100ல 40 கொஸ்டின் போடணும். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 அப்படின்னா 60 மார்க். இதுல நீங்க 60 மார்க் கம்பல்சரி எடுக்கணும், சரிங்களா. 60/150 அப்பனா 40/100 கம்பல்சரி போடணும். இது போட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த 2 பேப்பரை வேல்யூவேஷன் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, அப்புறம் இது ஓஎம்ஆரா சிபிடியான்றது டவுட் வரும் நிறைய பேருக்கு. டெக்னிக்கல் பேப்பர் சிபிடியில் வரும், சரிங்களா. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர்ல இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் அதே மாதிரி சப்ஜெக்ட் கோட தெளிவாக பார்த்துக்கங்கப்பா. சப்ஜெக்ட் கோட பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிலபஸை டவுன்லோட் பண்ணுங்க, சரிங்களா. இதில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. நான் இப்போதைக்கு சிவிலுக்கு மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் கோடு 398 இது வந்து சிவில், சரிங்களா. சப்ஜெக்ட் கோடு 398 சிவிலுக்கு. இது வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே பைலிங்குவலா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்து பாருங்க, சப்ஜெக்ட் கோடு 560 டவுன் பிளானிங் சிவில் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்கிடெக்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் எக்ஸாம்ல பைலிங்குவலா இருக்காது, ஒன்லி இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்ட் கோடு 560, சரிங்களா. நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்க, சப்ஜெக்ட் கோடு 3603 இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கோடு 3603 இதுக்கு வந்து சப்ஜெக்ட் கோடு 510. இப்போ நான் சொல்றது எல்லாமே சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு, சரிங்களா. சிவில் இன்ஜினியரிங், ட்ரெடிஷனல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்கூப்லர் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 510 அப்படின்றது வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே இருக்கும், சரிங்களா. நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோடு 1667, சப்ஜெக்ட் கோடு 562. இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஒன்லி ஃபார் இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பைலிங்குவல் வராது அப்படின்றத சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதே மாதிரி பாருங்க, மெக்கானிக்கல்ல அந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் 1664 இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் இதுக்கு வந்து சப்ஜெக்ட் கோடு 515. இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி இங்கிலீஷ்ல மட்டும் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் 3269 இதுக்கான சப்ஜெக்ட் கோடு இது வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங் அந்த இது நம்ம சொன்னோம்ல, பிஜி டிகிரி எம்இ முடிச்சிருக்கணும் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன்ல. இதுக்கு வந்து 393 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஒன்லி இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க, சரிங்களா. மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு. மெக்கானிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா 3611, சரிங்களா. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோடு 399. இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே பைலிங்குவலா இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நீங்க மெக்கானிக்கல் முடிச்சிருக்கலாம், இல்லைனா ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சர் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்றத சொல்லியிருக்காங்க, எலிஜிபிள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஃபர்தரா வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த பிடிஎஃப் செக் பண்ணி பாருங்க.
நெக்ஸ்ட் அனெக்சர் 1ல வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை ஆன்லைன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்போ ஃபோட்டோ சைஸ்லாம் என்ன சைஸில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. அது வந்து கேபியில் இருக்கணும் அப்படின்றது எல்லாமே இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே இதை ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான சைஸில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ணுங்க, கரெக்டாக வந்து அவங்க சொன்ன சைஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ரெடி பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்க. சரிங்களா? நீங்கள் வந்து இப்போ உள்ள நிறைய கடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோலாம் போனீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணணும்னு சொன்னாலே அவங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக அந்த பர்டிகுலர் சைஸ்லேயே ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு நேம் எல்லாமே வச்சு கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதனால் வந்து ரொம்ப பழைய ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ணாதீங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அப்லோட் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதோ பாருங்க, ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சைஸில் இருக்கணும், என்ன கேபியில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் அண்ட் ஜிஎஸ் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். சரிங்களா? ஸோ இதில் நிறைய எக்ஸாமினேஷன் சென்டர் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 38 சென்டர் கிட்ட இருக்கு. உங்களுக்கு நியர்பை சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்ட், அதே மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் சரௌண்டிங்கில் எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ அதை வந்து கொடுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்டும் செகண்ட் டிஸ்ட்ரிக்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் தெளிவாக வந்து கொடுங்க. மொத்தம் 2 டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு எது நியர்பையோ அதை வந்து கொடுத்துக்கங்க. சரிங்களா? நிறைய சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 38 வந்து இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி உங்க எக்ஸாம் சென்டருக்கு சப்ஜெக்ட் இது போஸ்ட் கோடு கூட கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டருக்குன்னு தனியாக ஒரு கோடு இருக்கும். அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 100 rupees அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி இது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் தனியாக கட்டுற மாதிரி இருக்கும். அது பண்ணிட்டீங்கன்னா அது 3 ஆப்ஷன் அதெல்லாம் உங்களுக்கு ஜென்ரலாக தெரிஞ்சது தான். மற்றது இவங்க எஸ்சி எஸ்டி அந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் இருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் கரெக்ஷன் அந்த பீரியடும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒரு டைம் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கூட இவங்க கொடுத்துருக்க அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கரெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கம்பல்சரி பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும். ஸோ அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கேபி சைஸ்க்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி என்ஓசி, அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், அந்த டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 32. சரிங்களா? நீங்கள் வந்து என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கணும்னா இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த ஃபார்மெட்டில் ரெடி பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? அந்த அத்தாரிட்டி என்ன சொல்லியிருக்காங்களோ அவங்கள்ட்ட சைன் வாங்கி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்ஓசி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். சரிங்களா? எக்ஸ் சர்வீஸ்மேன், பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி, அவங்களுக்கான சர்டிஃபிகேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி இதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் அந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. அது டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த இதில் நீங்கள் வந்து சைன் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பிஎஸ்டிஎம், நீங்கள் பிஎஸ்டிஎம் முடிச்சிருக்கீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தனியாக இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ பிஎஸ்டிஎம் பேராகிராஃப் இதை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அதாவது வந்து கேண்டிடேட் வந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான். டிகிரி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பிஎஸ்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிச்சிருக்கணும். சரிங்களா? அது என்னென்ன கேட்டகரி அப்படின்றது இந்த பேஜில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 45ல் பிஎஸ்டிஎம் தகவல் சம்மந்தமாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் படித்து பார்த்து அதை வந்து நீங்கள் பிஎஸ்டிஎம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? பிஎஸ்டிஎம்கான ஃபார்மேட் கூட இவங்க வந்து சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் பற்றி பார்ப்போம். சிலபஸ் வந்து பேஜ் நம்பர் 51ல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. சரிங்களா? இதுக்கான சப்ஜெக்ட் கோட் வந்து 503. சரிங்களா? இந்த டேட்ல வந்து எல்லாருமே ஒரே நாளில் தான் எக்ஸாம் எழுதுவாங்க. சரிங்களா? நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரே நாளில் எக்ஸாம் நடக்கும். சரிங்களா? அவங்க சொன்ன டேட்டில் ஏதாவது ஒரு நாளில் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். டேட் என்னைக்குன்றது நம்மளுக்கு ஃபியூச்சரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கான சப்ஜெக்ட் கோட் 503. சரிங்களா? அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை டிஎன்பிஎஸ்சியில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒன்னொன்றுத்துக்கும் இண்டிவிஜுவலாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்றது யூனிட் வைஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1ல் பார்ட் ஏ தமிழ் தகுதி தேர்வு என்னென்ன
டாபிக்கு எவ்வளோ கொஷின்ஸ் வரும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிலபஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட்டேஜ் பார்த்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஜிஎஸ் பாருங்கள், ஜென்ரல் ஸ்டடீஸு ஃபஸ்ட்டு யூனிட் 1 ஜென்ரல் சயின்ஸில் 5 கொஷின், ஜாகிரஃபியில் 5 கொஷின், அதே மாதிரி ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்டு இந்தியன் நேஷனல் மூமெண்ட், ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம், இது வந்து மொத்தமாக ஒரு 10 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதே மாதிரி இந்தியன் பாலிட்டியில் 15 கொஷின்ஸ் வரும். இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, எக்கனாமி அண்ட் யூனிட் 9. சரிங்களா? முன்னாடி யூனிட் 9 இருந்தது, இப்போ அது யூனிட் 5ல போட்டாங்க. மொத்தம் 20 கொஷின்ஸ் வந்து வருது. சரிங்களா? ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியல் பொலிட்டிக்கல் மூமெண்ட் இன் தமிழ்நாடு, யூனிட் 6ன்னு சொல்லுவாங்க. முன்னாடி யூனிட் 8ல இருந்தது, இப்போ யூனிட் 6. இதில் பார்த்தீங்கன்னா 20 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 75 கொஷின்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன யூனிட்டுக்கு எவ்வளவு கொஷின்ஸ் வரும் அப்படின்றது தெளிவா வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லாம இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எவ்வளவு கொஷின்ஸ் வரும் அப்படின்றத தெளிவா கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஆப்டிடியூட். முன்னாடி வந்து ஆப்டிடியூட் மட்டுமே 25 கொஸ்டின் இருந்தது. இந்த முறை ரீசனிங் ஆட் பண்ணிட்டாங்க. ஆப்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 கொஸ்டின், ரீசனிங் வந்து 10 கொஸ்டின் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது நல்ல ஒரு ஸ்கோரிங் பார்ட். இது நீங்க வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மற்றது டெக்னிக்கல் பேப்பர். டெக்னிக்கல் பேப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோடு நான் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். நீங்கள் ஃபர்ஸ்ட்ல சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் கோடு வந்து என்னன்றது கொடுத்துப்பாங்க. அந்த சப்ஜெக்ட் கோடை வந்து பார்த்தீங்கன்னா இதில் சிலபஸில் இங்கே சைடில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, கோடு 491, இந்த மாதிரி அக்ரிகல்ச்சருக்கு இந்த இது வரும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டோ அந்த சிலபஸை வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ அக்ரிகல்ச்சர், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் அண்ட் சிவில் இன்ஜினியரிங்க்கு 562. சரிங்களா? இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் எவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்ல இருக்கு. நீங்கள் சிலபஸை தனியாக நெட்டில் போய் டவுன்லோட் பண்ண வேண்டாம். இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து பிடிஎஃப் இருக்கு. சரிங்களா? மொத்தம் வந்து 140+ பேஜஸ் கிட்ட இருக்கு. இதில் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டோ அந்த பேஜை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எல்லா பேஜும் பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டாம். நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டோ அதை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோடு 398. இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பில்டிங் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ், இதில் வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, அதனால் இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஜினியரிங் சர்வேல 15 கொஸ்டின், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் ஒரு 20 கொஸ்டின், ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸில் ஒரு 20 கொஸ்டின், ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு 25 கொஸ்டின், ஜியோ டெக்னிக்கல்னா சாயில் மெக்கானிக்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலில் ஒரு 15, அதே மாதிரி டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட், ப்ரீஸ்ட்ரெஸ் கான்கிரீட், ஸ்டீல் ஸ்ட்ரக்சர், இதில் மட்டுமே 30 கொஸ்டின் வருது. சரிங்களா? பாருங்க, அப்ப இந்த யூனிட் வந்து எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் அதிகம் அப்படின்றத நீங்க பாருங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஹைட்ராலிக்ஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ், இதில் ஒரு 20 கொஸ்டின், அர்பன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதில் ஒரு 20 கொஸ்டின், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேஷன், இதில் வந்து ஒரு 15 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டோட்டலாக வந்து 200 கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங், ட்ரெடிஷனல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்க்ளூப்லர், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 510 சப்ஜெக்ட் கோடு. இதுலேயும் அதே மாதிரி தாங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட அந்த யூனிட்டுக்கும் இந்த யூனிட்டுக்கும் பெரிய வித்தியாசம் பார்த்தா மொதல் 7 யூனிட் வரைக்கும் சேம் தான். சரிங்களா? நீங்கள் 398 சப்ஜெக்ட் கோடு படித்தாலே அதில் 10 யூனிட் இருக்குல்ல, அந்த 10 யூனிட்டை மெர்ஜ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 7 யூனிட், மொதல் 7 யூனிட் வந்து சேம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ பார்த்துக்கங்க, அந்த 398 சப்ஜெக்ட் கோடு நீங்கள் படிக்கிறது எந்த அளவுக்கு இதில் யூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கங்க. அப்போனா 70%, 7 யூனிட்னா 70% உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 398 அந்த சப்ஜெக்ட் கோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து என்ன வந்துருது, சேம் டாபிக் வந்துருது. சரிங்களா? நான் சொல்கிறது வந்து போஸ்ட் கோட் 510 இதை வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா? அப்போ பேலன்ஸ் ஒரு 30% தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக படிக்கணும். சரிங்களா? அந்த 30% வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சொல்லியிருக்காங்க டெம்பிள் ஆர்கிடெக்சர், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த யூனிட் டெம்பிள் மெயின்டெனன்ஸு, இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சர் இன்ஜினியரிங், இதுக்கு வந்து சப்ஜெக்ட் கோட் 399 சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் வெயிட்டேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து நோட்டிஃபிகேஷனில் பேஜ் நம்பர் 96. இந்த மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங். சரிங்களா? டவுன் பிளானிங், சிவில் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்கிடெக்சர், இதுக்கான சப்ஜெக்ட் கோட் வந்து 560 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பிளானிங் சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து படிக்கணும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து யூனிட் வைஸ் எவ்வளோ வெயிட்டேஜ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கங்க. இது பேஜ் நம்பர் 100, இது வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 120 இருக்கு. சரி, ஓகே, அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன். இதை தாண்டி ஓஎம்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா
சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பேஜ் நம்பர் 126. நீங்கள் OMR அதேமாதிரி CBT ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எழுதுவீங்க. அதனால் ரெண்டுத்துக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? CBTனா எப்படி எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி OMRனா அது வந்து எப்படி நடக்கும் அப்படின்றது இது சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இது ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது அதே தான் போஸ்ட் நேமு, போஸ்ட் கோடு, என்ன டிபார்ட்மெண்ட்டு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டகரியோ அதில் எவ்வளோ வேகன்சி அப்படின்றது பார்த்துக்கலாம். சரிங்களா? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்றது இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பேஜ் நம்பர் 139 இருக்குது. இது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து கம்யூனிட்டி வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம TNPSC கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தாச்சு. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம TAF IAS அகாடமியில் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கோர்சஸ் வந்து கிட்டத்தட்ட 3 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறோம். சரிங்களா? அதாவது TNPSC AE எக்ஸாமாக இருக்கட்டும், JDO எக்ஸாமாக இருக்கட்டும், சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் இந்த மாதிரி எக்ஸாமாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட 3 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியில் கோச்சிங் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 370க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷனில் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ வரப்போகிற TNPSC AE நோட்டிஃபிகேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைன் கிராஷ் கோர்சஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நீங்கள் வந்து இது கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த பேட்சோட நேமு ஆரோவில் 2.0. இல்லை நீங்கள் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணோம், நாங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கோம், இப்போ டெஸ்ட் மட்டும் எழுதி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டெஸ்ட் பேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்கு. பேட்ச் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மெகரோலி பேட்ச். சரிங்களா? இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி டீட்டெயிலான தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிக்கங்க. 9500259300 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ன கோர்ஸ் கேட்குறீங்களோ அந்த கோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் சொல்லிடுவாங்க. சரிங்களா? இப்போதைக்கு நம்ம கிட்ட சிவில் அண்ட் மெக்கானிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ நீங்க இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும்னு நினைச்சீங்கன்னா 9500259300 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிடுவாங்க. இன்கேஸ் நீங்க கால் பண்ணி அவங்க ஃபோன் எடுக்கல, லைன் பிஸியா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த நம்பரை சேவ் பண்ணி அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து ஜாயின் மெகரோலி பேட்ச், ஜாயின் ஆரோவில் 2.0 பேட்ச் இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு மெசேஜ் டைப் பண்ணி போட்டீங்கன்னா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? சோ நம்ம கிட்ட கோர்சஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. இதை தாண்டி நம்ம கிட்ட டெலிகிராம் சேனலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கு. நம்ம TAF IAS அகாடமில TAF இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் சேனல் இருக்கு. இந்த டெலிகிராம் சேனல்ல 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெய்லி குவிஸ் ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி TNPSC இன்ஜினியரிங் சர்வீஸ் ரிலேட்டடான நிறைய தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஷேர் பண்றோம். இந்த டெலிகிராம் சேனல்ல நீங்க இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. சிவில் அண்ட் மெக்கானிக்கல் ரெண்டுத்துக்கும் செப்பரேட்டா இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அதை ஓபன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த பிடிஎஃப்பும் வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் பிடிஎஃப்பும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, இதை ஓபன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிக்கங்க. சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. வரப்போற 2025ல கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்ல இந்த மாதிரி நிறைய வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம கிட்ட வந்து கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ எல்லாரும் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்போ வரப்போற கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட், அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் போஸ்ட் நீங்க நல்லபடியா கிளியர் பண்ணணும்னு சொல்லி TAF IAS அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.